எண்ணும் எழுத்தும். Term 1, Classes 1 to 3rd, Module 10. Day 1 starts with greetings. இங்க teacher and students ஒருவருக்கொருவர் greet பண்ண பிறகு 1A song time how do I feel activityல laugh, cry, sleep போன்ற words of feelingsக்கு students action பண்ண சொல்லணும். நாம வேர்ட்ஸ் சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ஷன் பண்ணவும், நாம ஆக்ஷன் செய்யும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ட்ஸ் சொல்லவும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கிளாஸ் 2 டெக்ஸ்ட் புக் பேஜ் 108ல ஹவு டு ஐ ஃபீல் சாங்கை நாம அப்ராப்ரியேட் ஆக்ஷனோட லைன் பை லைனாக பாடும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட சேர்ந்து பாட என்கரேஜ் பண்ணணும். 1B இன்ட்ரடியூசிங் வேர்ட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ். பாஸ் த பாக்ஸ் ஆக்டிவிட்டிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் இருக்கு. டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுக்கப்பட்ட சென்டென்சஸை ஸ்ட்ரிப்ஸாக எழுதி ஒரு பாக்ஸில் வச்சு சர்க்கிளில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாஸ் பண்ணணும். நாம் ஸ்டாப்னு சொல்லும்போது எந்த ஸ்டூடெண்ட் கிட்ட பாக்ஸ் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட் ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரிப் எடுத்து நம்ம கிட்ட கொடுக்கும்போது நாம் அதை படித்து ஸ்டூடெண்ட்டுடைய காதில் பைலிங்குவலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை கேட்ட ஸ்டூடெண்ட் சென்டென்ஸில் கொடுக்கப்பட்ட அப்ராப்ரியேட் ஃபீலிங்கை ஆக்ட் அவுட் பண்ணும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கெஸ் பண்ணணும். ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் பைலிங்குவலாக சொன்னால் நாம் அதை இங்கிலீஷில் சொல்லணும். லேபிள்டு பிக்சர் கார்ட்ஸை காட்டி அதுக்கான எமோஜிஸும் காட்டணும். பிறகு ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ ஃபீல் சேட், ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டிக்கு ரிலேட்டடாக Class 1 EVS textbook page 78 and Class 2 textbook pages 106 and 107ல ரெஃபர் பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிளாஸ் 2 டெக்ஸ்ட் புக்ல லுக் அண்ட் சே பேஜ்ல கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸை படிக்கவும், கிளாஸ் 1 and 3 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்யவும் நாம கைட் பண்ணணும். கொடுக்கப்பட்ட அசஸ்மெண்ட் வொக்காபுலரியை வேர்ட் வால்ல டிஸ்பிளே பண்ணி வேர்ட்ஸ் உடைய மீனிங்கை சொல்லி ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். பிறகு அந்த டேக்கான ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம ஹெல்ப் பண்ணணும். That's all for day 1. Day 2 starts with How Do You Feel song practiced on day 1. 2A Reinforcing the structure I like. கொடுக்கப்பட்ட சாண்ட்டை ஒரு முறை நாம சொல்லி முடிச்ச பிறகு செகண்ட் டைம் கிளாப் பண்ணிக்கிட்டே சாண்ட்டை சொல்லணும். தேர்ட் டைம் சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். In the meantime, class 1 and 3 students will do their workbook or textbook exercises. 2B introducing the story Not That One from class 2 textbook pages 109 to 111. Books, flowers, paper cups, newspaper balls, alphabet blocks, பென்சில் பாக்ஸஸ் போன்றவற்றை கிளாஸ் ரூம்ல அங்கங்க குவியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்வைட் பண்ணி லாஸ்ட் ரோல இருக்கிற பேப்பர் கப்ஸை எடுக்க சொல்லி நாம ஐ வாண்ட் தட் ஒன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஸ்டூடெண்ட் பேப்பர் கப்ஸ் எடுக்கும்போது கப் கீழே விழுந்தா நாம இஸ் இட் ஓகே டு புல் அவுட் த லாஸ்ட் ஒன் ஃப்ரம் த ஸ்டாக் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஸ்டூடெண்ட் நோ நோ நாட் தட் ஒன், த கப்ஸ் வில் ஃபால் டவுன் அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் ஸ்டோரியை பைலிங்குவலா நரேட் பண்ணணும். 2 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ண ஸ்ட்ரக்சரை வச்சு எனாக்ட் பண்ண சொல்லணும். பிறகு இந்த கிரிட் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம கைட் பண்ணணும். Thus, day 2 comes to an end. Day 3 warm-upல How Do You Feel சாங்கை ரிப்பீட் பண்ணணும். 3A reading time Not That One. கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸை நாம ரீட் அலவுட் கார்ட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இந்த வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை வேர்ட் வால்ல டிஸ்பிளே பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணணும். பிறகு கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கார்ட்ஸை கொடுத்து ரீட் பண்ண என்கரேஜ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை படித்த பிறகு ஸ்டோரியை ரீட் பண்ண நாம ஹெல்ப் பண்ணணும். கொடுக்கப்பட்ட QR கோட் ஸ்கேன் பண்ணி ஸ்டோரியோ ஆடியோவை லிசன் பண்ண வச்சு அவங்க டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கப்பட்ட காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ண வைக்கணும். மீன்வைல் கிளாஸஸ் 1 and 3க்கு கொடுக்கப்பட்ட ரைட்டிங் எக்ஸசைசஸை செய்ய நாம என்கரேஜ் பண்ணணும். With this, day 3 comes to an end. Day 4 How Do You Feel song பாடி முடிச்ச பிறகு 4A சர்க்கிள் டைம்ல லெட்டர்ஸ் V, W, X, Y and Z இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான மெட்டீரியல் காம்போசிட் பிக்சர் கார்டு.
ஸ்டூடெண்ட்க்கு காம்போசிட் பிக்சர் கார்டு காட்டி அதை பற்றி பேச என்கரேஜ் பண்ணணும். ஜீப்ரா பிக்சர் காட்டி நாம சத்தமா ஜீப்ரான்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லணும். ஜெட் லெட்டர் காட்டி அதனுடைய சவுண்டை ஜீப்ரான்னு சொல்லணும். பிறகு வாட் இஸ் த ஜீப்ரா பிளேயிங்னு கேட்டு அதுக்கு ஜைலோஃபோன்னு சொல்லணும். வேர் இஸ் த ஜீப்ரா ஸ்டாண்டிங்னு கேட்டு அதுக்கு நியர் த வேன்னு சொல்லணும். பிறகு வாட் கலர் இஸ் த வேன்னு கேட்டு அதுக்கு yellowன்னு சொல்லணும். ஒய் லெட்டர் கார்டை காட்டி yellowன்னு சொல்லணும். வாட் ஹெல்ப்ஸ் த வேன் டு ரன்னு கேட்டு அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ண பிறகு வீல்ஸ்னு சொல்லி W லெட்டர் கார்டை காட்டி வீல்ஸ்னு சொல்லணும். மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸை காம்போசிட் பிக்சர்ல இருக்கிற ஒவ்வொன்றும் பாயிண்ட் பண்ணி I see a zebra, I see a xylophone, I see a van அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணணும். மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸை பிக்சரை டிஸ்கிரைப் பண்ண சொல்லணும். எக்ஸாம்பிள், I see a zebra, I see white lines on it. I see a van, it has wheels. It is yellow அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணணும். 4B, practicing the letters V, W, X, Y and Z. தேவையான மெட்டீரியல்ஸ் A4 ஷீட்ஸ், த்ரெட்ஸ் அண்ட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். கிளாஸ் 2 2 குரூப்ஸாக டிவைட் பண்ணி அதில் ஒரு குரூப்பில் 5 ஸ்டூடெண்ட்ஸும் மற்ற குரூப்பில் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கணும். A4 ஷீட் பேப்பரில் லெட்டர்ஸ் V, W, X, Y and Z எழுதி 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏப்ரன் போல ஹேங் பண்ணிட்டு அவங்களுக்கு லெட்டர் குரூப்னு பேர வைக்கணும். இந்த 5 லெட்டர்ஸ்க்கான பிக்சர் கார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏப்ரன் போல ஹேங் பண்ணிட்டு அவங்களுக்கு பிக்சர் குரூப்னு பேர வைக்கணும். இப்ப நாம W அப்படின்னு கூப்பிடும்போது அந்த ஸ்டூடெண்ட் W அப்படின்னு சொல்லணும். அதுக்கு W வேர்ட்ஸ்ல இருக்கிற பிக்சர்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க அந்த நேம் ஆஃப் த ஆப்ஜெக்டை சத்தமா சொல்லணும். எக்ஸாம்பிள், வீல்ஸ். இது போல மற்ற லெட்டர்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். லெட்டர்ஸ் V, W, X, Y, Z எழுதின கைட்ஸ் ஆர் பலூன்ஸை வால்ல ஸ்டிக் பண்ணி அதே 5 லெட்டர்ஸ்ல இருக்கிற ஆல்பபெட் பிளாக்ஸை 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஆல்பபெட் பிளாக்ல இருக்கிற லெட்டர் நேம், சவுண்ட் அண்ட் பிக்சரை சொல்லணும். பிறகு வால்ல ஸ்டிக் பண்ண அந்த பர்டிகுலர் ஆல்பபெட் கிட்ட போய் நிக்கணும். இப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லெட்டர் நேம், சவுண்ட் அண்ட் த நேம் ஆஃப் த பிக்சரை சொல்ல வைக்கணும். இது முடிஞ்சதும் கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டெக்ஸ்ட் புக் பேஜ் 117ல கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸை ரீட் பண்ண வைக்கணும். அதே போல கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸோடைய டெக்ஸ்ட் புக் பேஜ் 116ல கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸை ரீட் பண்ண வைக்கணும். பிறகு இந்த கிரிட் யூஸ் பண்ணி அவங்க டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம கைட் பண்ணணும். With this, day 4 comes to an end. Classes 1 to 3, Module 10. 5th டேல வர்ற ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் ஆல்ஃபபெட் பிளாக்ஸ் அண்ட் லெட்டர் கார்ட்ஸை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்து டீச்சரோட ஹெல்ப் இல்லாமலேயே ஆல்ஃபபெட் ட்ரெயின் ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. ஒருவேளை உங்கள் கிளாஸில் 26 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதிகமாக இருந்தால் ஒவ்வொரு லெட்டர் பிளாக்ஸுக்கும் அதுக்கான லெட்டர் கார்டு வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆன் கோச்சஸாக இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கரெக்டான சீக்வன்ஸில் ட்ரெயின் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி ஆல்ஃபபெட் சாங்கை பாடிக்கிட்டே கிளாஸை 2 டைம் சுற்றி வர சொல்லுங்க. நெக்ஸ்ட், வாட் கம்ஸ் ஃபர்ஸ்ட்ன்ற ஆக்டிவிட்டி மூலமாக ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் ஆன் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பிளாக் போர்டை 2 காலம்ஸாக டிவைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நேம்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் திங்ஸ் மற்றும் நீங்கள் காட்டுற பிக்சர்ஸ் நேமை சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸை லெஃப்ட் காலம்லேயும் கான்சனன்ட் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸை ரைட் காலம்லேயும் எழுதி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரீசன் கேளுங்க. பிறகு லெஃப்ட் சைடு எழுதின வேர்ட்ஸுக்கு மேலே ஆன் எழுதி AEIOU இதை அண்டர்லைன் பண்ணி வவல் சவுண்டோட ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸுக்கு முன்னாடி ஆன் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வேர்ட்ஸை an apple, an egg, an igloo, an owl, an umbrella இப்படி ரீட் பண்ண ப்ராக்டிஸ் கொடுங்க. மற்ற லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸுக்கு முன்னாடி ஏ எழுதி a fan, a chair, a bat, a doll, a cat இப்படி ரீட் பண்ண ப்ராக்டிஸ் கொடுங்க. That's all for day 5. Day 6ல vowel sounds-ஐ ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக
ஷேக் யோர் ஹேண்டுன்ற சாங்கை ஆக்ஷனோட பாட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி reinforcing the use of a and an. கிளாஸ்ரூம் ஃப்ளோரில் 2 பிக் சர்க்கிள்ஸ் வரைஞ்சி a ஒரு சர்க்கிள்லையும் and இன்னொரு சர்க்கிள்லையும் எழுதுங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு டேபிளில் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கிற கார்ட்ஸில் ஒரு கார்டை எடுத்து திஸ் இஸ் அ ரோஸ் ஆர் திஸ் இஸ் an ஆரஞ்ச் இப்படி சொல்லி கரெக்டான சர்க்கிளில் வைக்க சொல்லுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணுங்க. பிறகு இங்கே கொடுத்துருக்கிற சைட் வேர்ட்ஸை வேர்ட் வாலில் டிஸ்ப்ளே பண்ணி ரீட் பண்ண ப்ராக்டிஸ் கொடுங்க. இந்த சைட் வேர்ட்ஸை லோ லெவல் போர்டில் எழுத கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணுங்க. டே 5 and 6 கொடுத்துருக்கிற இந்த ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸுக்கு அண்ட் கான்சனன்ட் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸுக்கு ஏவை யூஸ் பண்ணி படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சுக்கிறாங்க. டே 7 இன்ட்ரடியூசிங் ஐ ஆம், யூ ஆர், வி ஆர் அண்ட் தே ஆர். டீச்சர் கிளாப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் சர்க்கிளில் ஓட சொல்லி நம்பர்ஸ் 1, 2, 3, 4 இதில் ஏதாவது ஒரு நம்பரை சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 சொன்னால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யாரையும் டச் பண்ணாமல் தனித்தனியாக நின்று மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஆம் அ பாய் ஆர் ஐ ஆம் அ கேர்ள்னு சொல்லணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து யூ ஆர் அ பாய் ஆர் யூ ஆர் அ கேர்ள்னு சொல்லணும். பிறகு அரும்பு லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் சொல்ல என்கரேஜ் பண்ணணும். அடுத்து நம்பர்ஸ் 2 ஆர் 3 ஆர் 4 இதை சொன்னால் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லவும் மற்ற குரூப்ஸை பார்த்து தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லணும். ஆஃப்டர் திஸ் சைட் வேர்ட்ஸை ரீட் பண்ணிட்டு கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸை நியூஸ் பேப்பரில் சர்க்கிள் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரடியூசிங் த ஸ்டோரி நோ நோ நாட் நவ். கிளாஸில் டீச்சர் ஹாப், ஜம்ப், ரன், நாப் இது போன்ற ஆக்ஷன்ஸை செய்து ஐ கேன் ஹாப் ஆர் ஐ கேன் ஜம்ப் ஆர் ஐ கேன் ரன் இப்படி சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லணும். தென் இந்த வேர்ட்ஸை போர்டில் எழுதி ஒரு ஸ்டூடெண்ட்டை ஏதாவது ஒரு வேர்டை டச் பண்ண சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டூடெண்ட் ஜம்ப்புன்ற வேர்டை டச் பண்ணி இருந்தா ஷால் ஐ ஜம்ப்னு கேட்கணும். அதுக்கு டீச்சர் நோ நோ நாட் நவ் அப்படின்னு சொல்லணும். இது போல மற்ற வேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி தான் ஒரு கேட் சில ஆக்ஷன்ஸ் பண்ண விரும்புது. அது என்னன்னு இந்த ஸ்டோரியில் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கிளாஸ் 2 டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற நோ நோ நாட் நவ் இந்த ஸ்டோரியை பைலிங்குவலாக நரேட் பண்ணுங்க. டே 8ல் ப்ரீவியஸ் டேல பார்த்த நோ நோ நாட் நவ் இந்த ஸ்டோரிக்கான ரீடிங் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் இருக்குது. ஸோ கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸை இந்த ஸ்டோரிக்கான ரீட் அலவுட் கார்ட்ஸை படிக்க சொல்லி பிறகு பேஜ் 119ல் இருக்கிற ஸ்டோரியை ரீட் பண்ணிட்டு அதுக்கான காம்ப்ரிஹென்ஷன் எக்ஸசைசஸ் பண்ண கைட் பண்ணுங்க. மீன்வைல் கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 3ல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அவங்க ஒர்க் புக்கில் இருக்கிற ரைட்டிங் எக்ஸசைசஸை கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.